இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஜாலியான விஷயங்கள் தான் ப்ரோமோலே காமிக்கும் போது நமக்கே கொஞ்சம் குழப்பம் வேறு வருது. ஆனால் நடுவில் நிறைய ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம், இல்லை கிரிட்டிசிசம் விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் இருந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இந்த கதையில் திருப்பி இவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் விஜய் காவேரி மட்டும்தான் காமிக்கிறாங்க. விஜய் காவேரி ஃபேன்ஸுக்காகவே இப்போ கதையை மாற்றி அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அதுலேயும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்மையும் கூட. ஏன்னா கொடைக்கானலுக்கு பிறகு இங்கே வந்ததுக்கு அப்புறமா மற்றவங்களோட கதைக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் சுத்தமாக போயிட்டு இவங்களை மட்டும்தான் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது ஓகே, நமக்கு புரிகிற விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் இப்போ காமிக்க போகிறது என்னென்னா, இப்போ கடைசியில் திருப்பி ரொம்ப மன கஷ்டமாகி குமரன் அந்த காஸ்டியூமர்கிட்ட பேசி அந்த காஸ்டியூமை திருப்பி டேரக்டர்கிட்ட ஒரு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ரோலாக வாங்கி தந்து அந்த ரோலை அவர் நடித்ததை இங்கே டிவியில் வேற பார்த்து எல்லாரும் வாவ் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமைப்படுற எல்லாரும் கூப்பிட்டு காமிக்கிறது. இப்போ அவரை போய் கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறலாம் ஒரு பக்கம் இருக்குது, நல்ல கரெக்டான விஷயம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் மெயினான ட்ராக்ல இப்போ விஜய் காவேரிக்காக கதையை பார்க்குறோம் நிறைய பேர் வந்ததுனாலே என்னவோ அவங்கள சுற்றி தான் இப்போ கதையை கொண்டு போக வேண்டியது ஒரு அவசியம். இப்போ கதையை எழுதுறவங்களுக்கும் எடுக்கிறவங்களுக்கும் வந்ததுனாலே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைவர்ட் பண்ணாலும் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த கதையில எது காமிக்கிறீங்க, இப்போ எங்கே விஜயை காமிங்க காவேரியை காமிங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுனால இப்போ வெண்ணிலாவுடைய கதாபாத்திரத்தை உள்ளார கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெண்ணிலாவுடைய கதாபாத்திரத்தை வச்சு இப்போ கதையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயையும் காவேரியும் மனசுக்குள்ளார ஒருத்தருக்கு பிடிச்சி போய் இவங்க கான்ட்ராக்டுங்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை வெளில யாருக்கும் பெருசாக தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நிவின் மட்டும்தான். நிவினை விட்டால் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது இப்போ இந்த கான்ட்ராக்டை தாண்டி இவங்களுக்குள்ள இருக்க காதலை உடைக்கிறதுக்கு இப்போ வெண்ணிலாவுடைய கதாபாத்திரம் ஹெல்ப் பண்ண போகுது. அவங்க உள்ளார அவங்கள இப்போ காவேரியே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு அது மூலமாக அவருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு இப்போ இருதலைக்குள்ளி எறும்பா இவங்களான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாய்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட மனசில் அவங்க இல்லைனா இவங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஆப்ஷனாக நீங்கள் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே நீங்களாக இருந்த போது தான் இருந்தால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இவங்க திருப்பி வந்துட்டாங்க வெண்ணிலாங்கிறதுனால விஜய் அவங்கள தான் முதல் ஆப்ஷனாக வச்சாரு அப்படின்னா இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ஆயிடுறாங்க காவேரியுடைய ஒரு சுய கௌரவத்துக்கே இது வரைக்கும் காவேரியோட கேரக்டரை காமிச்சதுக்கே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நிவினை வெறுமனே ஒரு தடவை ராகினியோட மேடையில் பார்த்ததுக்கே அவங்க நிவினே வேணான்னு கிளம்பி வந்துட்டு அந்த ஒரு தடவை நம்பிக்கை போனதான் அந்த கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நிவினே வேணான்னு சொல்லி நிலைமைக்கு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க கோபமாயி நீங்களே ஒன்றா இருந்துக்கோங்க, அதுதான் கரெக்டு, எனக்கு யாரும் வாழ்க்கை பிச்சையெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஜாலியான விஷயங்கள் தான் ப்ரோமோலே காமிக்கும் போது நமக்கே கொஞ்சம் குழப்பம் வேறு வருது. ஆனால் நடுவில் நிறைய